காலையில் நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கிறோன்னா எப்படி அது வந்து உடலில் ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தருது. கல்லீரலை பலப்படுத்துவதற்கான ஜூஸ் மற்றும் உணவு முறைகள். ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் சொல்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ தொடர்ந்து வந்து 5-6 வருடங்கள் 10 வருடங்கள் இல்லைங்க நான் வந்து ரொம்ப வருஷமாக ஆல்கஹால் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் லிவர். ஸோ கல்லீரலும் நமக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்படுதுன்னா உடலில் போதுமான அளவுக்கு தொடர்ந்து ஏற்படும் பொழுது நிறைய பிரச்சனைகள் உடலில் வந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வருவதற்கு காரணம்னு பார்த்தோம்னா நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இதில் வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள். ஸோ கல்லீரலை பலப்படுத்துவதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகள், முக்கியமாக காலையில் நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கிறோன்னா எப்படி அது வந்து உடலில் ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தருது. கல்லீரலை பலப்படுத்துவதற்கான ஜூஸ் மற்றும் உணவு முறைகள். காலையில் இதை குடித்தோம்னா நமக்கு லிவருக்கு ரொம்ப நல்லதுங்க அப்படின்னா எதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் சொல்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ தொடர்ந்து வந்து 5-6 வருடங்கள் 10 வருடங்கள் இல்லைங்க நான் வந்து ரொம்ப வருஷமாக ஆல்கஹால் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற நிறைய நபர்களுக்கு இந்த லிவர் ரிலேட்டடாக லிவர் சிர்ஹோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபேட்டி லிவர் சொல்கிறது, ஜாயிண்டிஸ். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட முக்கியமாக பித்தப்பையில் இன்ஃப்ளமேஷன் அழற்சி ஏற்படுறது, பாலிப்ஸ் ஏற்படுறது, கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ் வர்றது, இது எல்லாமே பொதுவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாத நபர்களுக்குமே கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு கால் பிளாடரில் ஸ்டோன். ஸோ நிறைய ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் மல்டிபிள் கால்குலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 8 to 10 அதில் வந்து லார்ஜஸ்ட் சைஸ் எவ்வளோ, 14 mm, 12 mm, 8 mm இந்த மாதிரி சைஸ் வந்து அதில் நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பெரும்பாலும் அதிகமாக ஃபேட், கொழுப்பு மற்றும் கால்சியம் இது வந்து டெபாசிட் ஆகும்பொழுது நம்ம உடலில் போதுமான அளவுக்கு நீர்ச்சத்து இல்லாததுனால கற்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஒன்று நமக்கு வந்து கால் பிளாடரில் ஸ்டோன் உண்டானாலும் சரி, இல்லை கிட்னியில் சிறுநீரகங்களில் கற்கள் உருவானாலும் சரி. ஸோ இது வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது நம்ம உடலில் அந்த நீர்த்துவம் இல்லாததுனால பாதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி தான் லிவர். ஸோ கல்லீரலும் நமக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்படுதுன்னா உடலில் போதுமான அளவுக்கு நமக்கு நீர்த்துவம் இல்லாதது ஒரு காரணம் சொல்லலாம். இதற்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? ஸோ இது எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா கல்லீரலுக்கு நல்லது. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கிறது? ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க இந்த மாதிரி உணவுகளில் அதிகமாக கவனம் செலுத்தி சாப்பிட்லாம். ஜாயிண்டிஸ், சிலருக்கு வந்து திடீர்னு ஜாயிண்டிஸ் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, ஜாயிண்டிஸ் இருக்கும். ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது நார்மல் ஆகிடும். திரும்ப 1 வருடம் 2 வருடம் கழித்து பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஏற்படும்போது நிறைய பிரச்சனைகள் உடலில் வந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வருவதற்கு காரணம்னு பார்த்தோம்னா நம்மளோட புவர் டயட், அதாவது நியூட்ரிஷன் சரியாக இல்லாததுனால. சித்த மருத்துவத்தில் ஈரல் தேற்றிகள் அப்படின்ற மூலிகைகள் நிறைய இருக்குது. அது லிவர் டானிக் அப்படின்னு சொல்லுவோம். பேரே பாருங்கள், ஈரல் தேற்றி. ஸோ அப்போது நம்மளுடைய கல்லீரலை தேற்றக்கூடிய மூலிகைகள் அதை நம்ம தொடர்ந்து எடுக்கும்பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா லிவர் தான் நமக்கு மெயின். ஸோ மெட்டபாலிசம் நடக்கிறதுக்காக இருக்கட்டும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஸ்டோரேஜ்க்கு, இது எல்லாத்துக்கும் சரி, நம்மளுடைய டைஜஷன், நம்ம பாடி எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலும் நம்ம உடல்லையே முக்கியமான இதயத்தோட இயக்கத்திற்கு வரைக்குமே கல்லீரல் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கல்லீரலை தேற்றக்கூடிய லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான மூலிகைகள் ரொம்ப முக்கியம்? இதில் எல்லோருக்கும் தெரிந்த கடுக்காய் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை அகற்றுவதற்கு
கடுக்காய் முக்கியமான ஒரு மூலிகையாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அப்படி இருக்கும்போது இந்த கடுக்காயை கல்லீரலுக்காக நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ கடுக்காய் நல்லா உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுத்துட்டு அந்த தோல் பகுதியை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த தோல் பகுதியை நல்லா வெயிலில் உலர்த்தி எடுத்து பொடி செய்து எடுத்துக்கணும். ஸோ இந்த பொடியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரிசலாங்கண்ணி மற்றும் நெல்லிக்காய் இந்த 2 சாறுகளும் விட்டு இந்த கடுக்காய் பொடியை நல்லா கலந்து வெயிலில் வச்சிடணும். ஸோ இந்த வெயிலோட சேர்த்து அது அந்த நீர்த்துவம் எல்லாமே வற்றி நமக்கு பவுடர் மாதிரி கிடைக்க ஆரம்பிக்கும். இதை மீண்டும் மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிடணும். ஸோ பவுடர் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெகுலராக வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் வெந்நீரில் குடிக்கணும். வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கணும். ஸோ காலை இரவு 2 வேளையும் இந்த கடுக்காய் பொடியை நம்ம பயன்படுத்தணும். ஸோ காலையில் குடிக்கலனாலும் இரவு கட்டாயம் நம்ம குடிக்கணும். ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து பயன்படுத்தணும். இரவு வெந்நீரில் இது குடிக்கும்பொழுது மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஸோ இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்துடணும். ஸோ லிவர் என்சைம்ஸ் எல்லாம் எந்த லெவலில் இருக்குது, எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லிவர் என்சைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். ஸோ நார்மல் ரேஞ்சுக்கு நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது 1 மாதம் கழித்து மீண்டும் நம்ம டெஸ்ட் எடுக்கும்பொழுது நல்லாவே அதில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். முக்கியமாக இதில் பார்த்தோம்னா லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது. லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு மருந்து முறை, காயகற்ப முறை. இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா எந்த ஒரு காலையில் எழுந்தோடனே எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் குடித்தா நமக்கு லிவருக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கணும். ஸோ கருவேப்பிலை ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ நம்ம உடலில் லிவருக்கு மட்டும் கிடையாது, ரத்தத்தை சுத்திகரிக்கவும், தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கும், ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, டைஜஷன் நார்மலாக இருக்குது, எல்லாத்துக்குமே நமக்கு கருவேப்பிலை பயன்படுது. ஸோ இதனோட ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ். ஸோ முட்டைக்கோஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு முழு நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் முழுசாக இல்லைனாலும் ஒரு பாதி அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். ஸோ போட்டு இதை நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சிடணும். ஸோ அரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து தினந்தோறும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். இப்படி குடிக்கும்பொழுது உடலில் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கழிவுகள் வெளியேறும், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகள் வெளியேறுவதற்கு இது முக்கியமான ஒரு ஜூஸ் முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வரலாம். நமக்கு முட்டைக்கோஸ்க்கு பதிலாக வெள்ளரிக்காய் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெள்ளரிக்காய், கருவேப்பிலை, நெல்லிக்காய் 3 சேர்த்து இந்த ஜூஸை நம்ம குடிக்கலாம். ஸோ இப்படி குடிக்கும்பொழுதும் கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஜூஸை பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து 1 மாதமோ இல்லை 1 மண்டலம் 48 நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கரிசாலை கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது சித்த மருத்துவத்தில். கரிசாலை கற்பம் நமக்கே தெரியும், கரிசலாங்கண்ணி முக்கியமாக கல்லீரல் பிரச்சனைகளுக்கு சிறந்ததுன்ட்டு. இந்த கரிசாலை கற்பம் மாத்திரை, ஸோ டேப்லெட்ஸாகவே இருக்குது. காலையில் 2 டேப்லெட், நைட் 2 டேப்லெட். இது உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி 2 மாத்திரைகள். ஸோ 2 டேப்லெட்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.